எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். முதல்ல சர்வதேச செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும், ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சீஃப் டிம் குக் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்கால ஐபோன்ஸை அமெரிக்க நாட்டுக்கு தயாரிக்கணும் அப்படின்றதுல ட்ரம்ப் உறுதியா இருக்கிறாருங்க. ஆனா டிம் குக் அவர்கள் நாங்க இந்தியால அதிகமா பிளான்ட் போடுவோம், அங்கிருந்து யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்க, அமெரிக்க நாட்டு மக்களுக்கு இங்க நீங்க வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணணும், இல்லாட்டி டாரிஃப் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாருங்க. ஆனா நமக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்தியால பிளான்ட் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாரு டிம் குக் அவர்களுக்கு. ஆனா இந்தியால இருந்து இல்ல எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, யுஎஸ்ஏக்கு ஸ்மார்ட் போன் வந்தது அப்படின்னாலே எந்த ஸ்மார்ட் போனா இருந்தாலும் சரி, யுஎஸ்ல உற்பத்தி பண்ணாத ஸ்மார்ட் போனுக்கு டாரிஃப் இருக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாருங்க. ஜூன் கடைசியில இதுக்கான டாரிஃபை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் மேல ஒரு 50% டாரிஃப் ஜூன் 1ல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அவங்களோட ட்ரேட் டாக்ஸ் எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜூன் 9 போஸ்ட்பான் பண்ணியிருக்காரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜேஎல்ஆருக்கு மொத்தம் 5 ப்ரொடக்ஷன் பிளான்ட் இருக்குங்க. இந்தியா, சைனா, பிரேசில், யுனைடெட் கிங்டம், சோல்விக்கியா. இதுல 2 நாடு, குறிப்பா யுனைடெட் கிங்டம், சோல்விக்கியா, இந்த 2 நாடுமே யூரோப்ல இருக்கு. இந்த சோல்விக்கியா அப்படின்றது சென்ட்ரல் யூரோப்ல இருக்கிற ஒரு கண்ட்ரிங்க. அங்கேயும் ப்ரொடக்ஷன் பிளான்ட் இருக்கு. ஸோ இது ஜேஎல்ஆருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து தங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் $40 விலை இறங்கிட்டுங்க. 8950 இருக்கு. பிரெண்ட் க்ரூடு $65 இருக்குங்க. ஒரு பேரல் 159 லிட்டர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு நான் கடைசியா பாக்குறப்ப 85.05 இந்திய ரூபாயா இருந்தது. கொஞ்சம் சரிவுல இருந்து மீண்டும் மேல வந்திருக்கு. போன வாரம் 86ல எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் இந்தியா ஜிடிபி பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆயிடுச்சுங்க. ஜப்பானை பின்னாடி 5வது இடத்துக்கு தள்ளிட்டு நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம். முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா யுஎஸ்ஏ இருக்கிறாங்க. தென் சைனா, ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான், இவங்க தான் ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ்ல இருக்கிறாங்க பேஸ்ட் ஆன் ஜிடிபி நம்பர்ஸ். இந்த விஷயத்தை ஐஎம்எஃப் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், இத்தாலி, கனடா, பிரேசில், இவங்க 5 நாடும் அடுத்த 5 இடத்துல இருக்கிறாங்க. இதுல அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட எக்கனாமி $30.51 trillion இருக்கு. அடுத்து 2வது இடத்துல சைனா $19.25 trillion. தென் தேர்ட் ஜெர்மனி $4.74 trillion. தென் 4th பிளேஸ்ல இந்தியா, ஜப்பான் $4.19 trillion இருக்கிறாங்க. மேக்சிமம் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆயிருவாங்க. ஜெர்மனியை 4வது இடத்துக்கு தள்ளிட்டு நம்ம 3வது இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஃபினான்ஷியல் 26 சேல்ஸ் க்ரோத் அப்படின்றது சிங்கிள் லோயர் டிஜிட் க்ரோத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது அப்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்லங்க அதுல கம்பெனி புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தொடர்ந்து ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏரியாஸ்ல அப்படின்னா சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் ஆல்டர்னேட் ஃபியூல் டெக்னாலஜிஸ். ஸோ 2025 முடிவுக்குள்ள டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் பிவி தனியா, சிவி தனியா பிரிஞ்சிடும். அதாவது டாடா மோட்டார்ஸ் அப்படியே இருக்கும், கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் தனியா பிரிஞ்சிடும். டாடா மோட்டார்ஸ்ல டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை டீமர்ஜ் பண்றதை பத்தி டாடா குழுமத்தினுடைய சேர்மன் என் சந்திரசேகரன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை கூட்டும், வேல்யூவை கிரியேட் பண்ணும், லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்மளுக்கு நல்ல செய்தி. நம்ம இன்னுமே லிஸ்ட்ல வச்சிருக்கோம், தொடர்ந்து கன்சிடர் பண்ணுவோம். நான் இந்த 50% யூரோப்பியன் யூனியன் ட்ரேட்னால இன்னைக்கு ஏதாவது கீழே இறங்குமோ அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு 2% ஷேர் ஏறிடுச்சு. பட் இப்பயுமே கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. இறங்கினா நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி இந்த வருஷ கடைசிலேயோ இல்ல அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லயோ சிஎன்ஜி ஸ்கூட்டர்ஸை அறிமுகப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎன்ஜி ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா உலகத்திலேயே இவங்க தான் ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி ஸ்கூட்டர்ஸை லான்ச் பண்ணுவாங்க. போத் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுலையுமே இந்த ஸ்கூட்டர்ஸ் இயங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் வேரியண்ட்டை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு பைஃபியூல் சிஸ்டமா இருக்குங்க. அதாவது சிஎன்ஜி டேங்க் தனியா இருக்கும், பெட்ரோல் டேங்க் தனியா இருக்கும். கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சிஎன்ஜி டேங்க் 1.4 கிலோகிராம் கெப்பாசிட்டியில இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோகிராமுக்கு 84 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பெட்ரோல் டேங்க் 2 லிட்டர்ஸ் பெட்ரோல் டேங்க் இருக்கும் அப்படின்னு கம்பெனி சொல்றாங்க. அடுத்து இந்த ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் எதுல அப்படின்னா கிராண்ட் கான்டினென்ட் ஹோட்டல்ஸ் லிமிடெட்லங்க கம்பெனி டாக்ஸிலா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு 84 ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு 10 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரிலிமினரி அக்ரிமெண்டா ஒரு 3 months போட்டிருக்காங்க. இது எங்க அப்படின்னா அயோத்தியால.
இந்த அக்ரிமெண்ட் வந்து H1 ஃபினான்ஷியல் 26லேயே ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. எஃபெக்டிவ் டேட் வந்து ஜூன் 1, 2025 இருக்கும். அந்த தேதியில இருந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அவங்க லீஸ்ல எடுத்துருவாங்க. அது போக கிராண்ட் கான்டினென்ட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் வந்து கிராண்ட் ஆனந்த்ஜித் அப்படின்ற நிறுவனத்தோட ரெவன்யூ ஷேரிங் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமா 42 ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரூம்ஸ் அவங்களுக்கு கிடைக்குங்க. கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மொத்தம் 16 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. நம்பர் ஆஃப் கீஸ் வந்து 753. பட் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடுங்க. இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து நார்த் ஈஸ்ட்ல அவங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்காக கேபெக்ஸ் வந்து ஒரு 2500 crore எடுத்திருக்காங்க. இதை வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் கூட அவங்க ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்லாம் போட்டிருக்காங்க. ஆக்ரட்டால, திரிபுரால தாஜ் புஷ்பபந்தா அப்படின்ற ஒரு ஹெரிடேஜ் பேலஸ் இருக்குங்க. அது வந்து 1970ல பில்ட் பண்ணது. அதை வந்து ரீஸ்டோர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதுல ஒரு 100 ரூம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் ஹோட்டல்ஸ். அடுத்து JSWல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து இந்த டியூலக்ஸ் பெயிண்ட் மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த நிறுவனம் ஆக்சோ நோபல் அந்த கம்பெனியோடைய 75% ஸ்டேக்கை வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. டீலோட ஒர்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 12,000 crores பக்கமா வரும்னு நினைக்கிறேங்க. இப்போதைக்கு கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து ஒரு 16,000 crores இருக்கும். அடுத்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியோடைய நெட் ஒர்த் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் 500 crores கிராஸ் பண்ணிருச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க பப்ளிக்கு போக முடியாம இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பா பப்ளிக் இஷ்யூ போடுவாங்க. கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல அதாவது செப்டம்பர் 2027க்குள்ள நாங்க வந்து பப்ளிக் இஷ்யூ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் ஃபினான்ஸினுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் பார்ப்போங்க. கம்பெனி வந்து இந்த குவார்டர் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தொடர்ச்சியா இந்த ஃபினான்ஷியல் 25ல Q1, Q2, Q3, Q4 4 குவார்டருமே லாஸ். இந்த குவார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 165 crores லாஸுங்க. நம்ம Q4 ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப 133 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ ஷார்ப்பா ரைஸ் ஆயிருக்குங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரெண்டுமே குறைஞ்சிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ஹை பேட் லோன் ப்ரொவிஷன்ஸ் கூடி இருக்குது. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட லாஸ் அப்படின்றது 1225 crores இருக்குங்க. அதாவது Q1ல ஒரு 36 crores லாஸ், Q2ல ஒரு 305 crores லாஸ், Q3ல 710 crores லாஸ், Q4ல ஒரு 165 crores லாஸ். ஆனா ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 505 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து நல்ல நிலைமையிலே இல்லைங்க. நிறைய பேர் இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் உடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 12.5% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. கிராஸ் ரிட்டர்ன் பிரீமியம் 7.4% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். நெட் ஒர்த் ஆஃப் த கம்பெனி 10.2% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். இப்ப ரீசெண்டா ரிலையன்ஸ் கேபிட்டலை வந்து இண்டஸ் இன் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் அக்வயர் பண்ணாங்க இல்லையா, இண்டஸ் இன் அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ஒரு 100 கோடி ரூபாய் இன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஸோ இண்டஸ்இன் வந்து இந்த ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸை கண்டிப்பா டேர்ன் ஓவர் பண்ணிடுவாங்க. இன்னும் 2 வருஷத்துல இந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு அசோகா பி ஹிந்துஜா அவர்கள். அடுத்து ABFRL அதாவது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் உடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. கம்பெனி வந்து அவங்களோட லாஸை பயங்கரமா நேரோ டவுன் பண்ணியிருக்காங்க. 23.55 crore லாஸ்ங்க. இது Q4 ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 266 crores பக்கமா லாஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ கூடி இருக்குங்க. அடுத்து அசோகா பில்கானுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 73% பக்கமா ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து ஒரு 11.7% தாங்க ஏறி இருக்கு. ஒரு 6114 crore மார்க்கெட் கேப் கம்பெனிங்க. வேல்யூவேஷன் நல்லா தான் இருக்கும். பட் டெட் டு ஈக்விட்டி தான் அதிகம். அதனால தான் நம்ம இதை பார்க்கறது இல்லை. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 3.94, பிரைஸ் டு புக் 2.10. நிறைய பேர் இந்த நிறுவனத்தை பத்தி முற்காலங்களில் கேட்டிருக்கிறீங்க. அதனால இந்த ரிசல்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து இன்னைக்கு கேள்வியற்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமா ஹெட்ஜ் பண்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ள போறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லைங்க, செபியே சொல்லுங்க. நீங்க உங்களோட புரோக்கரேஜ் ஆப்பை சைன்இன் பண்றப்ப ஒரு 4 பாயிண்ட் போட்டிருக்கும். அதுதான் அதுல உள்ள சிக்கல். நிறைய பேர் வந்து மணியை லூஸ் பண்றாங்க. 10க்கு 9 பேர்னால அதுல பெருசா பணம் சம்பாதிக்க முடியல. அப்படியே கொஞ்சம் பணம் சம்பாதிச்சாலும் அதுல டாக்ஸ், புரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி அதுலயே ஒரு 50% போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் போட்டிருப்பாங்க. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை செபி எப்படி வான் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாங்க. நம்ம பெரும்பாலும் ட்ரேடிங் பண்றதே இல்லை. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் போகவே மாட்டோம் நம்ம. அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து நம்ம ஒரு 58, 59ல இருக்கிறப்பே சொன்னாங்க கம்பெனி வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அப்போ வந்து பிரைஸ் டு புக் 1.5க்கு பக்கமா இருந்தது. இப்போ பிரைஸ் டு புக் 1.56 இருக்குங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் கம்மியாக தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி ஒரு 0.2க்கு பக்கமா இருக்கும். நல்ல நிறுவனம் தான். மற்ற லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தை கம்பேர் பண்றப்ப இது நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நல்லா ப்ராஃபிட் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க.
கன்சிடர் பண்ணணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஒரு நண்பர் என்ன கேட்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள நான் இப்பதான் உள்ள வரலான்னு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து பயமா இருக்கு. இந்த இன்கம் டாக்ஸ் விஷயம்லாம் வந்து எப்படி சார் டீல் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுல பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு இன்கம் டாக்ஸ் எப்பதான் கட்டணும்னா, அந்த ஸ்டாக்கை வந்து வித்து அதுல இருந்து கேபிட்டல் கெயின் எடுத்தாதாங்க அது வந்து உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ இல்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோ அதுல கட்ட வேண்டியிருக்கும். நீங்க வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் வருது அப்படின்னா உங்களோட டாக்ஸ் ஸ்லாப்ல அது வந்து ஆட் ஆயிக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்க வாங்குறீங்க, வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வித்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்க்கு 20% ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்ட வேண்டியிருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வித்தீங்க அப்படின்னா அதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்குங்க. அதுக்கும் ஒரு லிமிட்லாம் இருக்கு. 1.25 lakhs பக்கமா ஏதோ லிமிட்லாம் இருக்கு. பட் ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்க வாங்கிடுறீங்க, வாங்கி அப்படியே நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுல வருஷம் வருஷம் டிவிடெண்ட் மட்டும் வருது அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட பேசிக் இன்கம் டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ளேயே அந்த டிவிடெண்ட் வந்து சேர்ந்துருங்க. அதாவது ஒரு வீடு வந்து வாங்க போறீங்க, இல்ல ஒரு வீடு வந்து கட்ட போறீங்க, இல்ல ஒரு தங்க நகை வந்து வாங்குறீங்க, இல்ல ஒரு ஸ்கூட்டர் இல்ல பைக் ஏதோ ஒன்று வாங்குறீங்க. அதை வாங்குறப்பயே எப்ப விற்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். அதுல இருந்து எவ்வளவு ஈல்டு நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத பத்தி தாங்க பார்ப்போம். அதே மாதிரி தாங்க ஷேர்ஸும் வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணணுங்க. ஸோ எப்படி வந்து இந்த வீடை வாங்குறப்ப விற்கணுன்ற எண்ணம் வராது, கோல்டை வாங்குறப்ப விற்கணுன்ற எண்ணம் வராது, ஒரு பைக்கை இப்பதான் புதுசா வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தாங்க எல்லாருமே நினைப்போம். அதே மாதிரி ஒரு ஷேர்ஸை வாங்குறப்பையும் அந்த எண்ணம் கண்டிப்பா எல்லாருக்கும் வரணும். அந்த மாதிரி எண்ணம் வர்றப்ப இந்த டாக்ஸ் எல்லாம் பெரிய பிரச்சனையாவே இருக்காதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை வாங்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அது போன வருஷம் ரூ. 10 டிவிடெண்ட் கொடுத்தான். இந்த வருஷம் ரூ. 11 கொடுக்குறான். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஷேருக்கு 25-30 கொடுப்பான். ஸோ தொடர்ந்து அது ஏறிக்கிட்டே இருக்கும். நான் அதை விற்கணுங்கிறத பத்தி யோசிக்கவும் இல்லை, யோசிக்கவும் மாட்டேங்க. எனக்கு வந்து ஈல்டு மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாக்ஸை பத்தி கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு வரவே வராது. சரி அதை விற்கிறப்ப என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் டாக்ஸ் ஸ்லாப் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கோங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் டாக்ஸ் ஸ்லாப் எப்படி இருந்தாலும் சரி, அதை அப்படியே உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புளுக்கு அந்த ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு. அடுத்த ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, இந்த சவுத் இந்தியன் பேங்க், டாடா மோட்டார்ஸ் இது எல்லாமே வந்து மேலே ஏறிடுச்சு நான் வாங்கின பிரைஸை விட. அது வந்து இன்னும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இப்போ சவுத் இந்தியன் பேங்க் புக் வேல்யூ ஒரு ரூ. 35 இருக்கு அப்படின்னா அது வரைக்கும் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் எவ்வளவு நாள் நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குங்க. நீங்க வந்து 10 to 15 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த புக் வேல்யூ வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து 700ல வாங்கிருக்கீங்க, இன்னைக்கு வந்து 750 வந்துருச்சு அப்படின்னா இன்னுமே கன்சிடரபிள் ரேஞ்ச் தாங்க. பிஇ வந்து 10 தான் இருக்கு. நீங்க பிஇ 10க்கு மேல போற வரைக்கும் கன்சிடர் பண்ணுவேன், இல்ல 15 வரைக்கும் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாப் போட்டுங்க. அதாவது 30 வரைக்கும். இப்போ பிஇ 30 அப்படின்னா அது வந்து ஓகே, அதுக்கு மேல போகவே கூடாது. நம்ம வந்து பிஇ 10 தான் கன்சிடர் பண்றோம். நீங்க வந்து 30 எடுத்துக்க வேணாம், அதுல 15 எடுத்துக்கங்க. பிஇ 15 வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டிசிஷனை நீங்க தாங்க எடுத்துக்கணும். 15க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அசோக் லேலண்ட் எடுத்துக்கங்க, பிஇ வந்து 24, 25க்கு பக்கமா இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்றப்ப டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு 10க்கு பக்கமா தான் இருக்கு. நீங்க 15 வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் கூட அசோக் லேலண்டை கம்பேர் பண்றப்ப டாடா மோட்டார்ஸ் வந்து சீப்பா தான் உங்களுக்கு தெரியும். எப்படியும் இன்னைக்கு அசோக் லேலண்ட் எவ்வளவு பிஇல இருக்கோ அந்த வேல்யூக்கு டாடா மோட்டார்ஸ் கண்டிப்பா போகும். போறப்ப நம்மளுக்கு வேல்யூ அன்லாக்கிங் இருக்கும். அடுத்து பிஎஸ்சி லிமிட்டடா கன்சிடர் பண்ணுங்க சார் நீங்க, அது வந்து கண்டிப்பா மேல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து எதைத்தான் நம்புவேன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு பெண்டுலம் மாதிரி. அது அப்படியே ஒரு சைடு அங்கிட்டு ஏறி போய்கிட்டே இருக்காதுங்க, கண்டிப்பா கீழே வரும். கீழே வர்றப்ப பார்ப்போம். இப்போதைக்கு அது ஓவர் வேல்யூடு தான். அடுத்த சென்றைய பதிவுல ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாருங்க, ஸ்பிளிட் போட்டதுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கா, ஷேர் பிரைஸ் குறைஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஸ்பிளிட்டா போனஸா அப்படின்றதெல்லாம் மறந்துருச்சு. ஒரு நண்பர் எழுதியிருந்தாரு, அது வந்து 2:1 போனஸ் போட்டிருந்ததுனால ஷேர் பிரைஸ் குறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. போனஸ் போட்டதுனால ஷேர் பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க. 2 ஷேர் ஒரு ஷேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஷேர் பிரைஸ் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். பட் வேல்யூவேஷன்ஸ்ல பெருசா மாற்றங்கள் இருக்காதுங்க. கம்பெனி இப்பயுமே ஓவர் வேல்யூடு தான், நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இல்லை. ஸோ பிஎஸ்சி லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் பெசிமிஸ்ட் நிறைய வர்றப்ப அந்த ஷேரை பயங்கரமா வித்து மறுபடியும் கீழே இறக்குவாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஸோ இறக்குறப்ப நம்ம அதை பார்த்துக்கலாம். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.